सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। अनर्थदेशोः प्रमाणाय आत्मैकत्वविद्याप्रतिपत्तये सर्वे वेदान्ताः अनर्थहेतोங்கிறது இந்த அர்த்தாதம் அதுக்கு மூலம் அவித்தை இதை அபீதமாக நிறுத்தி கொள்வதற்காக அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மாத்மிகத்துவ வித்யை ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்காக எல்லா வேதாந்தம் வந்திருக்கு அப்படின்னு அதுமாதிரி ஆச்சரியம். எல்லா வேதாந்தமும் அதுக்காக வரல. வேதாந்தத்துல ஒரு சில பாகம் ஆனா அதுக்காக வந்திருக்கலாம். ஆனா நிறைய பாகம் வேற விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்ல முடியாது. ஆனா எல்லா இடத்துலயும் பிரம்மாத்மன் கிட்டதான் சொல்றதுன்னு சொல்ல முடியும். வேதாந்தத்துல சொல்ல முடியாது. பல விஷயத்துல இருக்கு. ஏன்னா இப்படி சொல்லக்கூடாது. சர்வே வேதாந்தாக ஆரம்பிச்சு சர்வே வேதாந்தாக வித்யார்த்தமேவ ஆரம்பிச்சே. எல்லா வேதாந்தமும் இந்த ஆத்மீக வித்தியைக்காகத்தான் வந்தது என்று சொல்லக்கூடாது. ஏன் ததேகதேசா கிரமமுக்தி பலாய ஐஸ்வர்யாய அபிதயார்த்தம் கர்ம சமிருத்தியேக உபாசனானி விவிதானி உபரிசம் உபலப்தது. வேதாந்தத்துல ஒரு பெரிய பாகம் பல உபாசனைகளை விதிக்கிறதாம். அந்த உபாசனைகள் எப்படி இருக்குன்னா கிரமமுக்தியை கொடுக்கக்கூடியதாக சில உபாசனைகள், ஐஸ்வர்யத்தை அடையிறதுக்காக சில உபாசனைகள், அடுத்து என்ன நல்லா இருக்குன்னா அபிதயா சொர்க்கலோகத்துக்கு போறதுக்காக அப்படின்னு சொல்லுது. செய்யக்கூடிய கர்மா சமிருத்தியாகமே அப்படிங்கிறதுக்காக சில உபாசனைகள். இதெல்லாம் பிரம்மாத்மீகத்தை விட்டு கிடையாது. அப்ப இதெல்லாத்தையும் உபயோகம் பண்ணிட்டு வேதாந்தத்துல தானே. அப்ப எல்லா வேதாந்தமும் ஒரு வேதாந்தத்தை எடுத்துட்டோம்னா அந்த வேதாந்தம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை பிரம்மாத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தையே அப்படின்னு சொல்றது. அதுல ஒரு பாகம் பிரம்மாத்மீகத்துவ வித்தியை சொல்றது. பாக்கியெல்லாம் பல விஷயங்களை எடுத்து சொல்றது. அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம். சித்தாந்தி பதில் சொல்றார், சத்தியம் நீ சொன்னது உண்மை, ஆனா நான் சொன்னது தப்பு. இப்ப நீ சொல்றது உண்மையா என்ன? வேதாந்தத்துல கிரமமுக்தி பலத்துக்காக உபாசனை விதிச்சிருக்கு, ஐஸ்வர்யத்தை அடையறதுக்காக விதிச்சிருக்கு, அபிரியத்துக்காக இருக்கு, கர்மசபத்திற்காக உபாசனை சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கு. ஆனால் சர்வே வேதாந்தாக பிரம்மாத்மிகத்துவ வித்யா பிரதிபத்தவே ஆரம்பிச்சே அப்படின்னு நான் சொன்னதை மாற்றிக்க மாட்டேன். ஏன் நீங்க பாருங்க, உங்களுக்கு தாக்கம் என்ன இருக்க முடியும்? வேதாந்தத்துல பிரம்மோபாசனம் சொல்லப்பட்டது எதுக்காக? அதனுடைய தாற்பயம் என்ன? குணதிஷ்டி காமியாயம் சொல்லுவோம். அதாவது வாயில குடத்தை வச்சு அப்புறம் மருந்து போட்டோம். நேரம் மருந்து போட்ட முடியாது, அது கடைசி சாப்பிடாதுங்கிறதுக்காக மருந்து எப்படி இருக்கும்னு சொல்லி வெள்ளத்தை கொடுத்துருக்கான். அது ஏமாந்து விடுது. போட்டுதான் மருந்து இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லி அப்புறம் மருந்து போட்டு விடுறது. அது குணதிஷ்டிக்காங்க. அந்த மாதிரி மோட்சத்துல நேரடியாக அது சாமர்த்தம் இல்லாததுக்காக மோட்சம் பண்ணலாம் வேறதா இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்பான். உடனே என்ன பண்றது? மோட்சத்துக்கு சன்னிகிருஷ்டமா வரா மாதிரி சில உபாசனை எடுத்துட்டு அதுக்கு பலன்கள்லாம் சொல்றது. கிரமமுக்தி பலத்த உபாசனைங்கிறது அப்படிதான். இந்த உபாசனை பண்ணினால் உங்களுக்கு அபேட்சிதமான அப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் வரும். ஐஸ்வர்யம் கிரமமாக கடைசியில மோட்சம் வரும். இப்படி அதிகாரிகள் இருக்கா? அந்த உபாசனைகள் சொன்னக்கூடிய தாற்பயம் என்னன்னு சொன்னா கடைசியில மோட்சத்தில் தான் தாற்பயம். நீங்க அங்க போய்
இந்த ஐஸ்வர்யம் அப்படின்னு தோணி போச்சுன்னா வேண்டாம், யாரும் விருப்பத்தை கொடுத்து போறது இல்லை. வேணும்னு ஆசைப்பட்டவருக்கு இருக்கட்டும். அப்ப அந்த விதத்துல பார்க்கறது அந்த சொன்ன உபாசனைகள் பரம தாத்பரியத்தை பார்க்கறதுக்கு மோட்சத்துலதான் தெரியும். இதே மாதிரி மற்ற உபாசனை கர்ம சமர்த்தி தர்சனம் உபாசனைன்னு சொல்லுது. எந்த மாதிரி கர்ம சமர்த்தி தர்சனம் அப்படி அர்த்தம் உண்டு. ஆனா அதே கர்மாவை நீ பலாபிசந்தி இல்லாமல் நிஷ்காம பாவனையோடு பண்ணன்னு சொல்லி கொடுக்குறது இல்லையா? பண்ண என்ன ஆகும்? அதோடைய பரிவசானம் கடைசியை சித்த சித்தி தியானம் மோட்சம். இதுதான் இதே வழிக்கு விட்டுடும். இதுதான் கொஞ்சம் தள்ளி இருக்கு தூரத்தை. அங்க சொல்லப்பட்ட பல உபாசனைகள் இப்ப தியானம்னு எடுத்திருந்தோமானால் அது மோட்சத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய உடனே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய காரணம். இதே கர்மாங்க உபாசனைகள் எடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கு. அந்த மார்க்கத்தில் கொண்டு வந்துடணும். சித்தத்தை சுற்றி பண்ணி அதை வேண்டிய சாமர்த்தியத்தை கொடுத்து அந்த ஞானம் பிறக்கிறதுக்கு யோக்கியமாக அதை ஆக்கி கடைசியில் அங்கேயே கொண்டு விடுவோம். ஆனா கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஆனா அங்க இதெல்லாம் அங்க சொல்லப்பட்டதுக்கு முக்கியமான பரமதார்த்தம் என்னன்னு கேட்டா கடைசியில மோட்சம் தான். அதனால வேதாந்தங்கள் எல்லாத்துக்கும் அந்த அதுல ஒரே தார்த்தம் சொல்றது தப்பே ஆகாது. சத்தியம் உபாசனா கர்மத்து பிரம்மா சத்திய அபாகிருத அசேஷ பிரபஞ்சம் ஜீவஸ்ய நிஜம் ரூபம் இது நிரூபயதி அகில பிரபஞ்ச ஜன்மாதி ஹேதுதயா பிரதமம் சர்வாத்மகம் சர்வஜம் சர்வசக்திக பிரம்ம லட்சியம். சொன்னா உபாசனை சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படின்னு சொன்னது எழுதப்பட்டிருக்கு. அந்த உபாசனைக்கு கர்மாவாக சொல்லப்பட்டிருக்கு. கர்மானா என்னன்னா உபாசியம். எதை உபாசனை பண்ண சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா பிரம்மம். உபாசனா கர்மா உபாசியம். உபாசிக்கப்பட வேண்டிய அந்த வஸ்து என்னன்னா பிரம்மம். நான் சொல்லக்கூடிய பிரம்மமும் இதுவும் ஒண்ணுதான். இதுதான் விசேஷம். அந்த பிரம்மத்தை சகுணமாக வச்சு உபாசனை பண்றோம். அந்த குணத்தை எடுத்துட்டு நிர்குணமாக வச்சு ஜீவனுடைய சொரூபம் அது உண்மையான சொரூபம் இல்லை. அப்படி தெரிவித்தா அதேதான் ஆத்மீகத்துவ வித்யாசம். அப்ப உபாசனையும் இந்த ஆத்மீகத்துவ வித்யாசத்துக்கிட்ட விட்டா இல்ல, எந்த பிரம்மத்தை ஜீவனுக்கு சொரூபமாக உபதேசம் பண்றதோ அந்த பிரம்மத்திலே சில குணங்கள் சேர்த்து இப்படி தியானம் பண்றதுக்கு உபாசனை சொல்லுது. அவ கடைசியில இதே விஷயம்தான் கொஞ்சம் குணஜீதா நியாயம் தான். அந்த விதத்துல கொஞ்சம் அதிகப்படியா குணத்தை சேர்த்து புரிஞ்சிருக்கு. அதனாலதான் அதுதான் அந்த அந்த பிரம்மம் அபாகிருத அபேஷ பிரபஞ்சம். சர்வ பிரபஞ்சத்தையும் நிராகரணம் பண்ணிட்டோம். அபாகிருத்தனா நிரஸ்காரம். எல்லா பிரபஞ்சத்தையும் அதுல இருந்து ஒதுக்கிட்டோம்னா என்ன ஒரு சுத்தஸ்வரூபம் இருக்குமோ அதுவே ஜீவத்திய நிஜம் ரூபம். அதுதான் அவனுடைய சொந்தமான உண்மையான ரூபம். இதை நிரூபணம் பண்ணுவதற்காக அகில பிரபஞ்ச ஜன்மாதி ஹேதுதயா பிரதமம் சர்வாத்மகம் சர்வஜம் சர்வசக்தி இப்படியாக இருக்கக்கூடிய பிரம்ம லட்சியம். இந்த பிரம்மத்துக்கு லட்சியம் சொல்லப்படும். அத்தியாந்த அவஸ்தானம். அத்தியாம் அவஸ்தானம்னா அந்த தியானம் வரத்துக்கு முன்னாடி உள்ள அவித்யாவஸ்தையிலே அனபாகிருத்தேவ பிரம்மணி பிரபஞ்சம் தேனதேன பிரபஞ்சேன உபதீயமானம் பிரம்ம தஸ்மின் தஸ்மின் அதாய உபாசியத்வேன விதீயதே. எந்த ஒரு பிரம்மம் ஜீவனுக்கு ஆத்மான உபதேசம் பண்ணணுமோ அந்த உபதேசத்துக்கு முன்னாடி உள்ள நிலையில் அந்த பிரம்மத்துக்கே பல குணங்கள் சொல்லி அப்பேற்பட்ட குணங்களோடு கூடின அந்த பிரம்மத்தை அந்தந்த பலம் வரத்துக்காக உபாசனம் இருக்கப்பட்டது. அதை பற்றின உபாசனம் இருக்கப்பட்டது. அதுக்கு திருஷ்டான் இதை எதுக்காக இது கொண்டு வந்தாருன்னா தர்சபூர்ணமாக அப்பிரணயனிவ கோதோகன உதரத்தம் பசுச்சா. இது மீமாம்சம் திருஷ்டான். இந்த தர்சபூர்ணமாகம் அப்படின்னு ஒரு யாகம். அந்த யாகத்துல அபாம்பிரணயம் அப்படின்னு ஒரு காரணம். அபாம்பிரணயம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஒரு வேதி இருக்கும். வேதியில அந்த கிழக்கு பக்கம் ஆகவங்கிற அக்னி இருக்கும். மேற்கு பக்கம் தாரக பக்கம் அந்த தட்சிண அக்னி இதெல்லாம் இருக்கும். இப்ப இந்த மேற்கிலிருந்து ஒரு பாத்திரத்துல ஜலத்தை நிரப்பி அதை அங்க கொண்டு போய் வைக்கணும். இந்த கிழக்க ஆசமயத்துக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கணுமா. ஒரு சமசம்னு ஒரு பாத்திரம் கட்ட பாத்திரம் அதுல எடுத்து சமசேன அபஸ்திரணி இதுல ஜலத்தை நிரப்பி மந்திரபுரமாக கொண்டு வைக்கணுமா.
இங்கே ஒரு விசேஷம் என்ன சொல்லிருக்குன்னா, இந்த ஜலம் கொண்டு போறதுக்கும் இந்த எஜமானன் பசுகாமனாக இருந்தால் அப்போ கோதோகனையின பசுகாமத்துல பிரணயே சமதேன அபப்பிரணயே கோதோகனையின பசுகாமத்து. கோதோகனம்னா பால் கறக்கக்கூடிய பாத்திரங்கள் இருக்கும். எந்த பாத்திரத்துல மாடு கறக்குறாங்க அது அந்த கமசத்தை விட பெரிய பாத்திரமா இருக்கும். அந்த பாத்திரத்தை கொண்டு போய் வச்சு சொல்லி ஜலம் கொண்டு போய் அபாம் பிரணயம்னா அதே அபாம் பிரணயம் தான். ஆனா என்ன மாறுது, இந்த கமசங்கிற பாத்திரத்துக்கு கோதோகனம் பண்ற பாத்திரம் வந்து எதுக்காக இப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா பசுங்கிற பலம் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்ப இந்த பசு பலம் வந்து எதுவுடைய பலம்னா இவன் பண்ணக்கூடிய யாகத்துடைய பலம் இல்லை. இது இந்த மாதிரி கோதோகனத்தினால பண்ணினது கோதோகனத்துடைய பலம். கோதோகன பாத்திரத்தினால பண்ணினானோ இல்லையோ அந்த பாத்திரத்துடைய பலமா. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இப்போ சொர்க்கதாமகான்னு இருக்கோம். இப்ப சொர்க்கத்துக்காக தரிசபூர்ணமாக யாகத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நியமம் என்னன்னா, தரிசபூர்ணமாகிற இந்த யாகம் சர்வேஷோ தரிசபூர்ணமாகும் அப்படின்னு சொல்லி எல்லா பலத்திற்கும் சாதனம்னு சொல்லப்பட்டு என்ன பலத்துக்கு வேணாலும் இதை அனுஷ்டானம் பண்ணலாம். ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஒரு பலன் தான் வரும். ஒரு சமயம் அனுஷ்டானம் பண்ண ஒரு தடவை அனுஷ்டானம் பண்ணா நீங்க நினைச்ச அத்தனை பலன்கள்ல ஒரே ஒரு பலன் தான் வரும். அநேக பலன்கள் வராது அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப இவனுக்கு வந்து ஒரே ஒரு தடவை அதை அனுஷ்டானமானா, ஆனா வந்து இவனுக்கு ஸ்வர்க்கமும் வேணும், அதே நேரத்துல பசுங்கிற பலமும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். நிஜமா நியாயமா தரிசபூர்ணமாக யாகத்திலேருந்து பசு பலம் வரலாம். ஆனா பசு பலத்துக்காக பண்ணா ஸ்வர்க்கம் வராது. ஸ்வர்க்கத்துக்கு மறுபடியும் அனுஷ்டிக்க வேண்டும். அதே மாதிரி ஸ்வர்க்கத்துக்காக அப்படின்னா அப்ப அதுல இருந்து பசு பலம் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணலாம், அப்ப நடுப்புற இந்த மாதிரி ஒண்ணு. இப்ப இந்த பசுக்காக எந்த ஒரு தரிசபூர்ணமாக யாகத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கானோ அந்த அனுஷ்டானத்திலேயே அபாம்பிரணயனம்ங்கிற ஒரு அந்த அங்கமான காரியம் வரைச்ச அதை சமசத்துக்கு பதில் இந்த கோதோகம்ங்கிற பாத்திரத்தினால இந்த பாத்திரத்தினால பண்ணிட்டாங்க. ஆனால் இப்ப பசுபலம் உண்டு, சொர்க்கபலம் இருக்கவே இருக்க உண்டு. ரெண்டுங்க. இந்த மீமாம்சக்கார திருப்பி என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்வர்க்கம் யாகத்துக்கு வந்த பலம், இது கோதோகனத்துடைய பலம். இது கோதோகனத்தினால வந்த பலம். அக்கா இவன் எதிரில் வந்தா இவனுக்கு ரெண்டு பலம் திட்டமாய். இப்போ நான் என்ன சொல்லுவேன், இந்த கோதோகனம் இப்பேற்பட்டதுன்னு எந்த பிரகரணத்துல நிரூபணம் பண்ணணும்? இது தரிசபூர்ணமாகத்துக்கு அங்கம் இல்லை. தரிசபூர்ணமாகத்துக்கு அங்கமா இருந்தால் தரிசபூர்ணமாக பிரகரணத்துல அது சொல்றது நியாயம். ஆனால் இந்த கோதோகனம்ங்கிறது அதுக்கு அங்கம் இல்லை. அதுக்கு அங்கம் சமசம் தான், அந்த உபயோகப்படக்கூடிய இதுதான். ஆனா சமசத்துக்கு பதில் இப்படி பண்றான். இப்படி பண்ணினா இந்த இது வந்து புருஷார்த்தமா சுதந்திரமாக இருக்கு. இருந்தாலும் இது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா தரிசபூர்ணமாக பிரகரணம். என்ன காரணம், அதோடு சம்பந்தப்பட்டு அதனுடைய அபாம் பிரணயத்துக்கு தான் நீங்க இங்க வந்து கோதோகனத்தினால பண்ணினா இந்த பலம் கிடைக்குமே தவிர, தனியா கோதோகனம் பண்ற வாயில ஒரு ஜலத்தை எடுத்துட்டு போய் தனியா கொண்டு வச்சா பசு வருங்கிறது கிடைக்காது. அந்த அதுல உள்ள அந்த அபாம் பிரணயம் இப்படி பண்ணணும். அப்ப என்ன அதோட சம்பந்தப்பட்டிருக்கு இல்லையா? ஆகையால இந்த விஷயம் எங்க சொல்லணும்னு சொன்னா தனியா எங்களுடைய அந்த தரிசபூர்ணமாக பிரகடனத்தை தான் சொல்லணும். அப்படிதான் சொல்லியிருக்கு, அதுதான் வரும். அப்ப இதே மாதிரி வேதாந்தமானது எதை நிரூபணம் பண்ண வந்ததுன்னு கேட்டா பிரம்மத்தை தான் நிரூபணம் பண்ண வந்தது. தரிசபூர்ணமாக பிரகரணம்னு சொன்னாலே அது எதை நிரூபணம் பண்ண வந்தது சொன்னா தரிசபூர்ணமாகத்தை தான், கோதோகனத்தை நிரூபணம் பண்ணதான் இல்லை. ஆனா கோதோகனம் அந்த பிரகடனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வேற வழி இல்லாம. அப்ப அதே மாதிரி இங்கே பிரம்மத்தை தான் பிரம்மாத்மீகத்து வித்யா பிரதிபத்தையே, இதுதான் அதனுடைய முக்கியமான லட்சியம். ஆனாலும் உபாசனைக்கும் இதே பிரம்மத்தை உபயோகப்படுத்துகிறது. அப்படின்னா என்னாச்சு, இதோடு சம்பந்தப்பட்டே மற்ற உபாசனைகள்லாம் இருக்கிறதுனாலே அதை எங்க சொல்லலாம்னா இது சொல்லுவோம் அப்படின்னு வேதாந்தம் சொல்லு. சரியா? அதுவும் இருக்கு, அது வேற இருக்கு. இது இன்னொரு யுக்தி, இது வேற பரப்பரையா மோட்சங்கிறது இருக்கு. அது அது அதனால 2-3 காமிச்சார். கிரமமுக்தி பலாய, ஐஸ்வர்யாய, அபியுதயார்த்தம், கர்மசமுர்த்தையே, இது நிறைய காமிச்சாரோ இல்லையா? கிரமமுக்தி பலாயன்னு சொன்னா அங்க நேர பலத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஆனா இதெல்லாம் அதிக பலம், அதான் அதை விட சின்ன பலம் தானே. அப்ப அதை பார்க்கறதுக்கு இந்த பிரம்மத்தை தானே அங்க உபாசனம் பண்றது.
ஆக இந்த பிரம்மத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனாலே அது கூட இந்த பிரகடனத்திலே சொல்லப்பட்டதாக அதுக்கு இதை திருஷ்டாந்தமா கொடுத்தாங்க. தர்சபூர்ணமாசார்த்த அப்பிரணயனமிவ கோதோகனோபரத்தம் பசுத்தா. பசுத்தான பசுங்கிற பலத்துக்காக பசுக்களுக்காக அப்படின்னு அர்த்தம் இல்லை. தஸ்மா ததர்த்தோபஜீவித்வா இதரஸ்ய ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தவே சர்வே வேதாந்தா ஆரம்பிந்தே நடுவிருக்கிறது. ஆத்மீகத்துவ வித்தியை சொல்றதுதான் வந்தது போனா போறதுன்னு சொல்லி இதுவும் சொல்லி விட்டுருக்கு. இதுவும் இருக்கட்டும் அந்த அதிகாரிக்கு அப்படின்னு வேற இன்னொரு இடத்துல சொல்றதுக்காக இதோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்திய பிரச்சனை சொல்லுது. இதை இன்னொரு இதுவும் சொல்றது இது பஞ்சபாதிக பிரஸ்தானம் இல்லையா, ஆபதி பிரஸ்தானம் கல்பத்தருவா. அவாக என்ன சொல்லுவான், வாஸ்தவமா இங்க பிரம்மஜானம் ஒண்ணுதான் சொல்லி இருக்கலாம். சொல்லி இருந்தாலும் கூட அந்த உபாசனை பிரம்மோபாசனைங்கிறது கர்மகாண்டத்துல சொல்லாததுனாலும் பிரம்மோபாசனைக்கும் இந்த பிரம்ம தியானத்துக்கும் ரெண்டுமே அந்தஸ்கரண விருத்தி ரூபமா இருக்கு இல்லையா. அதுவும் அந்த அந்தஸ்கரண விருத்தி தான், இதுவும் அந்தஸ்கரண விருத்தி தான். ஆக அந்தஸ்கரண விருத்தி மானசம் மனசுடைய விருத்தியாக இருக்குங்கிற காரணத்தால சாமியம் இருக்கிறதுனாலையும் அதையும் சேர்த்து இதுவே சொல்லிட்டார். அதை பத்தி சூத்திரக்காரர்கள் விசாரிப்பானே, அவர் அதை விட்டுவிடலாமேன்னு கேட்டா அவர் ஏன் விசாரிச்சார் அப்படின்னு சொன்னால் அது சங்கதி இருக்கு. அவர் பண்ண விசாரத்தை இந்த வாக்கியம் சுத்த பிரம்மஸ்வரூபத்தை பற்றி போதிக்கிறது அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணினால் அதே உபநிஷத்துல இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த வாக்கியம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. அப்போ சூத்திரக்காரருக்கு ஒரு அதிகரணம் பண்ணி விசாரிக்கிறதுக்கு விஷயம் கிடையாது. எப்படி விஷயம் கிடைக்கிறதுனா எல்லா பிரம்மமும் ஆத்மீக வித்யா பிரதிபத்திக்கு இல்லையே, அப்படி கிடையாது அப்படின்னு கேட்டா வாஸ்தவம் இது இந்த பலத்துக்காக வந்தது. இது இந்த இடத்துல ஆத்மீக வித்யா பிரதிபத்திங்கிறது பிரயோஜனம் இல்லை, அதாவது சாட்சாத் பிரயோஜனம் இல்லை. இது உபாசனைக்காக சொல்லப்பட்டது, இந்த இடத்துல உபாசனை விவசித்தது இல்லை அப்படின்னு நிர்ணயம் பண்றதுக்காக அவர் அதிகரணங்கள்லாம் சொல்லியிருக்கார். ஆனா இது மானசத்தேல சாமியாருன்னு அவர் சொல்லக்கூடிய ஒரு சமாதானம். இவர் பஞ்சபாதிகாரர் சொன்னார் அதுவும் இந்த வேதாந்தத்தில் சொல்லப்படுற பிரம்மத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால இங்க கொண்டு வந்துட்டார். இதே வேண்டி சொல்றது சரி சொன்ன மாதிரி இருக்கு, இது சரியா போன மாதிரி தோன்றது. ஆனால் அந்த பூர்வபக்தி விட இப்பவும் தப்பு இருக்கு. இப்பவும் எனக்கு மனசுல சண்டை இருக்கிறார். நீங்க சொன்னபடி எனக்கு போல ஏன் நன்னு அப்ரம்மோபாசனான்யபி வேதாந்தேஷு திருஷ்யந்தே பிராணாதி விஷயானி. பிரம்மத்தை நிரூபணம் பண்ண வந்த வேதாந்தத்துல பிரம்மத்தை பத்தின சில உபாசனைகள் வந்ததுன்னு சொன்னா கோரோகணம் திருஷ்டாந்தப்படி பரவாயில்ல, அது வேதாந்தத்தோடு சம்பந்தப்பட்டது ஒத்துக்கலாம். ஆனா பிரம்மத்தோடு சம்பந்தப்படாத உபாசனைகள் கூட இங்கு சொல்லப்பட்டிருக்கு. பிராணோபாசனம் இது பிரம்மோபாசனம் இல்லை, பஞ்சாதிரி வித்யா சொல்லப்பட்டிருக்கு, இது பிரம்மத்துக்கு சம்பந்தமே இல்லை. அப்படி இப்படி இருக்கிறது இந்த உபாசனைகள்லாம் அந்த வேதாந்தத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆனா சொல்லி இருக்கும் போது சர்வே வேதாந்தாக அதுக்காக தான் வந்ததுன்னு சொல்றது சரியா இல்லையே கேள்வி சரிதான். பதில் சொல்றார், சாமியபி காரிய பிரம்ம அவாப்தி கிரமேண முக்தி பலான்மேவ. பிராணோபாசனம் சொல்லியிருக்க அமிர்தம்னு சொல்லியிருக்கு, அதை உபாசனம் பண்றவனுக்கு கிரமமுக்தி வரும்னு சொல்லியிருக்கு. கிரமமுக்தி எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் இது மூலமா ஏற்படக்கூடிய அந்த பிரம்மலோகம் அதுல சாட்சாத்காரம் அப்ப கிடைக்கலமோ ஏதோ ஒரு ரீதியில அது அங்க போய் சமரப்படும். இதுக்கு மேல நியாயமா இவர் கேட்கல. ஆனா ஒன்னும் ஒரு கேள்வி கேட்டான், பூர்வபக்தி இருக்கான், அவன் கேட்கலாம். அதுக்கு கூட சம்பந்தப்படாத உபாசனைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கிரமமுக்திக்கு சம்பந்தப்படாத பிராணனுடைய உபாசனே இல்லை, வெறும் சப்த வர்ணங்கள் அதுடைய உபாசனம். இப்ப சீக்ஷாவல்லி தைத்திரிய உபநிஷத்துல எடுத்துட்டோமானால் அந்த சீக்ஷாவல்லியில விஷேத்வா அப்படிங்கிற இடத்துல விஷேத்வால ஷேத்வான்னு இருக்கும், இத்து ரெண்டு இத்து ஒரு அந்த அக்ஷரங்கள் இருக்கு. அதை பத்தின உபாசனங்கள் எல்லாம் சொல்லப்படும். வர்ண ஸ்வரநாமா திராவலம் எல்லாம் வருது இல்லையா,
அது உபாசனம் தான். அது ஆமா, இதை பத்தின உபாசனம் சொல்லியிருக்கு. அதை வச்சுதான் மேற்கொண்ட அந்த ஆச்சாரிய பூர்வ ரூபம், தேவா சித்த ரூபம் இதெல்லாம் இந்த உபாசனம், இந்த உள்ள உபாசனம். அந்த உபாசனம், இந்த உபாசனங்கள்லாம் இருக்காங்க. இது பிரம்மத்தை பத்தி ஒன்றும் பண்ணல. இது பண்ணினா கிரமமுக்தி வரும் அப்படின்றதும் அந்த ஒன்றும் சொல்லலை. சர்வேஸ்வரன் தேவா பலிமாக அதான் சொல்லியிருக்கு. நான் எல்லாரும் அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. இது இந்த உபனிஷத்துல வரணும். இதுக்கு பாஷ்யக்காரத்தை சொல்லியிருக்காரு. இப்ப நியாயமா பிரம்மவிதாசனோதிபுரம் அப்படின்னு 2வது வள்ளிதான் ஆரம்பிக்கணும். ஆனா சாதாரண நான் இப்படி ஆரம்பிச்சேன்னா இது பெரிய இந்த சுருத்தி நினைக்கிறதா பிரம்மவிதாசனோதிபுரம் திடீர்னு நான் ஆரம்பிச்சு விட்டேன்னா இதுவரை அவன் கிரந்தத்திலேயே பழக்கப்பட்டிருக்கான். அதாவது அந்த சப்தத்தையே நெற்று பண்ணி ரொம்ப பழக்கப்பட்டு இருக்கிறதுனால சாதாரண அவனுடைய புத்தியை அர்த்தத்துல இறக்குறதுங்கிறது கஷ்டம். அதனால மெதுவா அவனை பிடிச்சு அந்த சப்தத்தை வச்சே அவனுடைய புத்தியை மெதுவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சப்த பிரதானமா இருக்கக்கூடிய சில உபாசனைகளை கொடுத்து இதை பண்ணு, அப்படி கிரமமா இறங்குவோம் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுக்குள்ள இன்னும் பல விஷயங்கள் கொடுத்துருக்கு. நெற்று பண்ணி கடைத்த விஜய ஜாக்கிரதையா காப்பாற்றி வச்சுக்கிறதுக்காக வேண்டிய ஒரு மந்திர ஜபம், கர்மானுஷ்டானம் ஒழுங்கா பண்ணறதுக்கு தேவையான பணம் வரத்துக்காக ஹோமம், ஆவகந்தி ஹோமம், இதெல்லாம் சொல்லிருக்கு. இது எல்லாமே நீங்க பாக்குறதுக்கு நிஷ்காமமா அனுஷ்டானம் பண்றதுக்கு சித்த சுத்தி துவாராவோ சித்தத்தை ஏகாக்கிரப்படுத்துறது, மனசு ஒரு இடத்துல ஏகாக்கிரமா இருந்தாலே சுத்தமான விஷயத்தை நல்லா தெரிவித்து அப்படி ஏகாக்கிரப்படுத்துறதுக்கோ உபயோகப்படக்கூடியதாக இருக்கிறதுனாலே இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஆனா கிரமமா பார்க்கறதுக்கு கடைசியில அங்கே பிரம்ம இதுலதான் சொல்றது. இவ்வளவு தீர்மானமா அந்த பிரம்மாத்ம தத்துவ வித்யா பிரதிபத்தையே அதுதான் பிரதான பிரதிபாத்தியம். பாக்கி எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல அதுக்கு உபகாரம் பண்றதுக்காக சொல்லப்பட்டதுதான் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா இது எல்லாத்துக்கும் மூலம் சூத்திரம்னு சொல்லிக்கலாம். அரூபவ தேவதி அந்த இது ஒண்ணு கதிசாமான்யா அப்படின்னு ஒரு சூத்திரம். இந்த 2 சூத்திரம் இதுக்கு மேல ஒண்ணுமே வேணும். அதாவது பிரம்மத்தை சகுணமாகவும் பல குணங்கள் கொண்டதாகவும் வேதாந்தத்துல வர்ணிக்கிறது, நிர்குணமாகவும் ஒண்ணுமே ஒரு குணமும் கிடையாது அப்படின்னு சொல்லியும் அதே வேதாந்தத்துல வருது. இப்படி இருக்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த பிரம்மா நிர்குணமாகவும் இருக்கு, இப்படியும் இருக்கு, அப்படியும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறதா? இல்ல 2ல ஒண்ணுதான் வாஸ்தவம், இன்னொன்னு ஏதோ உபாசனைக்கா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கிறதா? 2ல ஒண்ணு வாஸ்தவம்னு சொன்னா எது வாஸ்தவம்? அகுணமா இருக்கும் தன்மைதான் உண்மை வாஸ்தவம். ஆனா சொல்றதுக்கு அப்படி சொல்றது நிர்குணம்னு சொல்றது வச்சுக்கலாமா அப்படிங்கிற விசாரத்துல அந்த நிர்குணமா சொல்ல வந்தது அதுதான் அப்படித்தான் எடுத்துட்டான். ஏன்னா அதுதான் பிரதானம். பிரதானத்துவம் பிரதானம்னா அந்த நிரூபணம் பண்ணப்பட விஷயங்கள்ல அதுதான் பிரதானம். ரொம்ப பிரதானமா நிரூபணம் பண்ண வேண்டியதுதான் பிரதிபாத்திய விஷயம்னு சொல்லுவோம். அப்ப அந்த பிரம்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்றதுதான் பிரதானம், பிரதானம். அதனால அது வாஸ்தவம். அப்புறம் பாக்கி உள்ளது என்னன்னு கேட்டா அது உங்களுடைய சாதனத்துக்கு உபயோகப்படும் சாதனம். அதாவது சித்தத்தை சரிப்படுத்துறதுக்கு, பக்குவப்படுத்துறதுக்கு, உபாசனைகள் இந்த பண்றதுக்கு உபயோகப்பட்டது அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லியிருக்கார். ஆனா அது எல்லாம் மூலமா வச்சுட்டு இதை கொண்டு போனோம்னா இதுதான் தெரியாது. வக்ஷதி ஏத சூத்திரக்காரா எங்க கதிசாமான்யா சொல்ல விட்டேன். இது ஒரே ஒரு உபனிஷத்து மாத்திரம் இப்படி இல்லை. நீங்க எந்த உபனிஷத்து சொன்னாலும் இந்த பிரம்மாத்ம தத்துவ வித்யா பிரதிபத்தி தான் அப்படின்னு கதிசாமான்யா சூத்திரத்துல தீர்மானம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சர்வே வேதாந்தாக சங்கோஜம் இல்லாம சொல்லிக்கலாம். அது இந்த இதுக்காகத்தான் சர்வே வேதாந்தாக ஆரம்பிச்சு வக்ஷேதா காரியாட்சேன அபஸ்பரமபிகான முக்தி பலமாக உபாசனைன்னு சொல்றே. உபாசனை எப்படி முக்தி பலத்தை கொடுக்க முடியும்? முக்திங்கிறது அஜானத்துடைய நிவர்த்தி தான். அஜானத்துடைய நிவர்த்திங்கிறது ஞானத்தினால்தான் வர முடியும். உபாசனைங்கிறது ஞானமே இல்லை.
அப்படி இதனால எப்படி அஜ்ஞான நிவர்த்தி வர முடியும்னு கேட்பாங்க. சரி, இதை வச்சுன்னு பிரம்மலோகத்துக்கு போனாலும் அஜ்ஞான நிவர்த்தி எப்படி வரும் தியானம் வராம அப்படின்னு. அப்ப அதுக்கு சூத்திரக்காரர் சொன்னார், காரியாத்தேய சூத்திரம் அதுக்காக வந்தது. இந்த காரிய சப்தத்தினாலே பிரம்மலோகத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய பிரம்மாவை சொல்லப்படுறது. காரிய பிரம்மம்னு அவருக்கு ஒரு பேரு. அந்த காரிய பிரம்மம் ஏற்கனவே ஜீவன் முக்தார். பரமேஸ்வரருடைய ஒரு ஆத்மியின் பேர்ல அந்த பரார்த்த பரியந்தம் அவருக்கு பெரிய ஆயுசு, ரொம்ப பெரிய ஆயுசு. அந்த கணக்குல அவர் தன்னுடைய கணக்குல 100 வருஷம் அந்த பிரம்மலோகத்துல அதிபதியா இருந்து பார்க்கணும்னு இருக்கார். அந்த 100வது வருஷம் முடிஞ்ச உடனே அவர் விதேக முக்தராக ஆக போறவர். அப்படி விதேக முக்தி ஆகும் காலத்துல அங்க யாரு இந்த மாதிரி உபாசனை பண்ணி வந்திருக்காரோ அத்தனை பேருக்கும் விதேக முக்தி இருந்தார். எப்படி அவருக்கு விதேக முக்தி இருந்தா இவாளுக்கு எப்படி ஆகும்னு கேட்டா, கிருதாத்மான பரஸ்யாந்தே கிருதாத்மான இவாளுக்கும் சாட்சாத்காரம் கொடுக்கும். கிருதாத்மான்னு சொன்னா சாட்சாத் கிருதாத்மாங்கிறது ஆத்மசாட்சா்காரம் அங்க வந்தவா அத்தனை பேருக்கும் யாருக்கெல்லாம் அங்க கடைசியில பிரம்மாவோட சேர்ந்து இருந்துருக்காளோ அவளுக்கு அங்கேயே சாட்சா்காரம் ஏற்பட்டு அந்த சாட்சா்காரத்தினால அவித்யானவருக்கு அவ அந்த பிரம்மாவோட சேர்ந்து விவேகமுக்தி அப்படின்னு. அங்க எப்படி இவாளுக்கு திடீர்னு சாட்சா்காரம் வரணும்னா திடீர்னு வராது. அங்கேயும் அதே சிரவண மன்னம் எதிர்காரங்களும் இருந்துட்டு இருக்கு, தானா வரப்படுறது இல்லை. அவர் உபதேசம் இந்திரன் விரோச்சனா அங்க போனால கத்துக்கிறதுக்காக அங்க நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியுது இல்லையா. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு இடத்துல பிரம்மலோகத்துல கத்துக்கிட்டா சீக்கிரம் நன்னாவே பரிசு புரியுது. ஆயாசபையோரிவ பிரம்மலோகே, இந்த லோகத்தை விட அந்த லோகம் நன்னா தெரியும். நடுப்புற இருக்கிற லோகத்துலதான் தியானம் வருது கஷ்டம். இந்த சொர்க்கலோகம் கந்தலோகம் இங்கெல்லாம் போனாக்க ஆத்மஜானத்துக்கு வசதி போறாது. இந்த பூலோகத்துல ஆத்மஜானத்துக்கு நல்ல சௌகரியம் இருக்கு. இதை விட்டா பிரம்மலோகத்துல போனா ரொம்ப நல்லா இருக்கு. அதனால அதுதான் இந்த காரியாத்தே கதஞ்சேனுக்கா அசஸ்கரம் அபிகானா யதாச்சாரியமர்த்த சர்வேஷாம் வேதாந்தானாம் ததா வயம் அஸ்யாம் சாரீரக மீமாம்சாயாம் பிரதர்சயிஷ்யாமஹா. இது பாஷ்யம். இந்த விஷயத்தை இந்த சாரீரக மீமாம்சா கிரந்தத்துல நிரூபணம் பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப புரிசத்தம் போட்டுட்டா சாரீரக மீமாம்சா அப்படின்னு அது என்னன்னு சொல்றோம். சூத்திரத்துல பிரம்ம விஜயாசான்னு சொல்லிருக்கு. இவர் சாரீரக மீமாம்சா வேற இன்னொரு பேர் கொடுத்தார். அது என்ன தெரியுது, சாரீரக மீமாம்சா இவர் கொடுத்த பேர் இல்லை. இது அனாதிகாலமா சாரீரக மீமாம்சான்னு இருக்கு. இவர் அந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணார். பிரதிஜாதீர்த்தே வேதாந்தானாம் தாத்பரியம் உபதேசம் சமன்வய சூத்திர பிரமுகீ சூத்திரவாக்கீ கிரகிதோ நியாயா இது கருத்தேசி. இந்த 3 சூத்திரத்தை நீங்க விட்டுடலாம். அதாவது பிரம்ம விஜயாசாங்கிற சூத்திரம் இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கணும்னே கண்டனம் பண்றதுக்காக, பிரம்மத்தை லட்சணம் சொல்றதுக்காக ஒரு சூத்திரம், பிரமாணம் சொல்றதுக்காக ஒரு சூத்திரம், 3 சூத்திரம் அதுக்காக முடிஞ்சு போச்சு. 4வது சூத்திரம் சமன்வய சூத்திரம் இருக்கு. இதுல இருந்துதான் வேதாந்த விசாரம். வேதாந்த விசாரம்னா அந்த சமன்வய சூத்திர பிரமுகி சூத்திரவாக்கி, அதாவது எல்லா வேதாந்தமும் பிரம்மாத்மிக வித்யா பிரதிபத்திக்கு தான் அப்படிங்கிறத நிரூபணம் பண்றதுக்காக அதுல இருந்து ஆரம்பிச்சு கிரந்தம் வருது. அதை சீக்கிரம் பண்றான். இது அர்த்தம் சொல்றா சரீரம் காரியக மீமாம்சா. காரியக மீமாம்சாங்கிற இந்த சப்தத்தை வைஷ்ணவான சொல்லிருக்காங்க. அவளும் காரியக மீமாம்சான்னு தான் சொல்லுவாள். அதான் பிரம்மசூத்திரத்துக்கு காரியக மீமாம்சாங்கிற பேரு புதுசு இல்லை. இது ரொம்ப ரொம்ப பிராச்சீனம். எல்லாரும் ஒத்துக்க சப்தம் வேறு. ஆனா அது எப்படி அர்த்தம் சொல்றதுங்கிறத விசாரிச்சுட்டு போகும். இங்க இவர் சொல்ற பார்க்கலாம். சரீரமேவ சரீரகம் சரீரதே பவஹா சாரீரகோ சிவா. சரீரத்தில் இருப்பவன் அவன் தான் சாரீரகம். சரீரம் சரீரகம் ரெண்டும் ஒண்ணு. பாலகா பாலகா மாதிரி, பாலகாக்கெல்லாம் பாலகாங்க இருக்கும். அந்த மாதிரி சரீரம் சரீரகம். சரீரகத்துல யார் இருப்பான்? அவன் தான் ஜீவன். அவனை சாரீரகம் சொல்றான். அவனை பத்தின சமதிக்கிறது கிருதோ கிரந்தா சாரீரகா. அந்த ஜீவனை பத்தி அதாவது நிரூபணம் பண்ணக்கூடிய கிரந்தம் அது சாரீரகம். சூத்திரக்காரர் சொன்னார் பிரம்ம விஜயாசா, பிரம்மத்தை பத்தி நிரூபணம் பண்ண போறேன். இந்த பேர் என்ன காண்பிக்கிறதுனா இந்த சாஸ்திரம் ஜீவனை பத்தி நிரூபணம் பண்றது அப்படின்னு.
இந்த சாஸ்திரம் ஜீவனை பத்தி நிரூபணம் பண்றதா பிரம்மத்தை பத்தி நிரூபணம் பண்றதா? ரெண்டும் ஒண்ணு. அதை காண்பிக்கிறதா. இதுதான் ஆத்மீக வித்யா பத்தி. வேதாந்தானாம் ஜீவஸ்ய தத்துவம் அதிகிருத்திய பிரவృత్తాனாம் பிரம்மரூபதாயாம் பர்யவசானம் இது கதையிலும் ஆச்சரியர் ததாவயமஸ்யாம் பிரம்ம மீமாம்சாயாம் அல்ல வேதாந்த வாக்கிய மீமாம்சாயாம் பிரதர்சயிஷ்யாமா அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை, ஏன்னா இந்த சட்டங்கள்லாம் பிரயோகம் பண்றது உண்டு. இது எல்லாத்தையும் விட்டார் சாரீரக மீமாம்சாயாம்னு ஏன் சொன்னார்னா இங்க சொன்ன விஷயத்துக்கு அந்த சப்தம் தான் பொருத்தணும். ஆத்மீக வித்யா பிரதிபத்தி சொன்னாரே, ஆத்மீகத்துவம்னா ஜீவ பிரம்ம அவையெல்லாம் பிரத்யேக அபிநமான பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கறதுதான். இதை தெரிவிக்கணும்னா வேதாந்த வாக்கிய மீமாம்சாங்கிற சப்தமோ இல்ல பிரம்ம மீமாம்சாங்கிற சப்தமோ இதை தெரிவிக்காது. சாரீரக மீமாம்சாங்கிற சப்தம் இதை தெரிவிக்கும். அதுக்காக இந்த சப்தத்தை போட்டார். இதுதான் வேதாந்தத்துடைய தாற்பயம்ங்கிறத புரிய வைக்கிறதுக்காக. வேதாந்தானாம் ஜீவஸ்ய தத்துவம் அதிகஸ்ய பிரவృత్తాனாம் பிரம்மரூபதாயாம் பர்யவசானம் இது கதையும். இதை சொல்றதுக்காக இந்த வேதாந்தத்துடைய இந்த தாற்பயத்தை சொல்றதுக்காக பிரணீதானாம், அதாவது இது என்னாச்சு, இது வந்திருக்கு சாரீரம் கிருதத்துவம் சூத்திரம். இந்த வேதாந்தம் இந்த அர்த்தத்தை சொல்றதுதான் வந்தது அப்படின்னு அதனுடைய தாற்பயத்தை நிரூபணம் பண்றதுக்காக வந்தது சூத்திரம். அதுக்காக தான் நிரூபணம் பண்றது. ஆக இதுவும் அதுதான் சாரீரம் தான். சாரீரகம் ஜீவதத்துவம் அதிகிருத்திய கிருதத்துவம் அஸ்தி இது சாரீரகா அபிதானம். ஆக இந்த பிரம்மசூத்திரத்துவம் சாரீரகம்னு உண்டு. இங்க எதுக்காக சொன்னார்னா இங்க சொல்ற விதத்துல பார்த்தா சாரீரகம் இன்னும் வேதாந்தத்தை தான் சொல்லலாம். என்ன சூத்திரத்தை எப்படி சொல்றது சாரீரகம் மீமாம்சா அப்படின்னு சொன்னா இதுவும் அதுதான். வேதாந்தத்துக்கு தனி விஷயம், இதுக்கு தனி விஷயம் கிடையாது. வேதாந்தம் எந்த விஷயத்தை சொல்றதோ அது இதுதான் சொல்றதுன்னு தீர்மானம் பண்றதுக்காக வந்ததுதான் இந்த சூத்திரங்கள். அதனால பரம்பரையா இதுவும் சாரீரகம் தான். அதனாலதான் சாரீரக மீமாம்சான்னு சொல்லுது. இதாயிருக்கு. இந்த சூத்திரத்திலிருந்து வரக்கூடிய அர்த்தம் என்ன? முமுட்சுத்வே சதி அனந்தரம் பிரம்ம ஜானம் கர்த்தவியம். அசம் இருக்கோ இல்லையோ, அசங்கிறதுக்கு ஆனந்தரியம்னு அர்த்தம் இல்லையா? ஆனந்தரியம்னா இருக்கப்புறம் அப்படின்னு கேட்கிறோம். கேட்டா நாங்க சாதாரண இது என்ன சொல்லுவோம்னா சாத்மக பிரத்யேக சம்பத்தி ஆனந்தரியம் அப்படின்னு சொல்லுவோம். இவர் என்ன சொல்லிட்டாருன்னா நான் முமுட்சுத்துவ ஆனந்தரம் இருக்கும். ஆனா முமுட்சுத்துவம் எப்போ வரும் தெரியுமா? அதெல்லாம் இருந்தாங்க. வித்யானித்திய வஸ்து விவேகம் வந்தாதான் வைராக்கியம் வரும், வைராக்கியம் வந்தாதான் சாந்தோதாந்தா வரும். அது வந்தாதான் அதுக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய முமுட்சுத்துவம் இருக்கு. அதுதான் அந்த முமுட்சுத்துவம். ஆக சொல்ல வேண்டியது என்னன்னா அந்த விசேஷமான ஒரு முமுட்சுத்துவம் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு ஆயிட்டாரு. விசேஷமான முமுட்சுத்துவங்கிறது இப்படி வந்தாதான் வரும். அதுக்காக முமுட்சுத்வானந்தரம், அதாவது மோட்சுத்வே சதி காரிய காரண பாவம் இருக்கு. அதை நிரூபணம் பண்றாரு. வித்யானித்திய வஸ்து விவேகத்தினால வந்த வைராக்கியம், அந்த வைராக்கியம் வந்தாதான் மனசு அடங்கும், அந்த சமதமாதிகள் சிந்திக்கும். அது சிந்திச்சாதான் நிஜமான முமுட்சுத்துவம் வருமா. இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த சாதாரண பரிஷ்காரமா எப்படி சொல்லுவானா, போகேட்சா இல்லாத மோக்ஷேட்சா. மோட்சத்துக்கு மோட்சம் வேணுங்கிற இச்சை இல்லையா, போகேட்சையோடு சேராத மோக்ஷேட்சா வர்ணம்னா இப்படிதான் வரும். இல்லாட்டா போகேட்சா மோக்ஷேட்சா ரெண்டும் சேர்ந்து வரும். அந்த மோக்ஷேட்சைக்கு இது உபயோகப்படாது இல்லையா? எல்லா பாக்கியலான மோக்ஷேட்சால எனக்கு மோட்சத்துல போகமும் வேணும்னு வச்சுட்டா இல்லையா? அந்த ஏதோ ஒரு லோகத்துக்கு போகும்போது வைத்திய லோகத்துக்கு அந்த போகம் நிறைய போகம் வச்சுட்டு இருக்காங்க. ஆக அது மோட்சம் இல்லை, அதுக்கே மோட்சத்துல இருக்குதான். அப்ப என்ன ஆச்சு, அந்த போகேட்சையோடு சேர்ந்து இருக்கு அவருக்கு மோட்சேட்சா. இந்த சம்சாரம் விடணும், இதுல இருந்து விடுபடணும்னு இருக்கு. ஆனா வேற ஒருத்துக்கு போய் நிறைய போகம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்ப என்ன ஆச்சு, சொர்க்கம் மாதிரி அது வேற ஒரு இருக்கு. ஆக அது போகேட்சையோடு சேர்ந்த மோட்சேட்சா. இந்த மோட்சா என்ன தெரியுமா, போகேட்சா கலக்காத வெறும் மோட்சம். அப்ப போகேட்சா இல்லாம மோட்சேட்சா வரணும்னா இவன் மனசு எல்லாம் சாந்தோதாந்த உபரகத்துக்கு சொல்லி இந்த கிரமத்துல இருந்தா தான் இது வர முடியும். இல்லாட்டா இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னுதான்.
அதனால முமுட்சுத்வேஷத்தை அனந்தரம் பிரம்மஜானம் கர்த்தவியம். இதுதான் அசாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசாங்கிறதுக்கு அந்த பதங்கள்ல இருந்து வரக்கூடிய அர்த்தமா. எது ஏதாவான் சூத்திரஸ்ய ஸ்ரௌதோர்த்தா ததாபி அர்த்தாத் பிரம்மஜானஸ்ய மோக்ஷா பிரயோஜனம் நிர்திஷ்டம் பவதி. இங்க ஒரு கேள்வி கேட்போம். இந்த சாஸ்திரத்துடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா மோட்சம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அது எங்க சூத்திரக்காரர் சொன்னார். சூத்திரக்காரர் இதுதான முதல் சூத்திரம். இதை தவிர்த்து வேற ஒன்றும் சூத்திரம் இல்லை. இந்த சூத்திரம் தான் முதல்ல இருக்கு. இதுதான் சொல்லணும். சொன்னா இதில் சொல்லியிருக்கணும். அசாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா, அதாவது அந்த முமுட்ச வந்தவன் பிரம்மஜானம் சம்பாதிக்க வேண்டும். அது பிரம்மஜானத்துக்கு இச்சை வரும். இச்சை வந்தா பிரம்மஜானத்துக்காக விசாரம் செய்ய வேண்டும். மோட்சத்தை பற்றி இவன் மோட்சைய ஆசைப்படுறான்னு தெரியுது. மோட்சேட்சு அப்படின்னு சொன்னதுனால இவன் மோட்சத்துக்கு ஆசைப்படுறான்னு தெரியுது. ஆனா அவன் பிரம்மஜானத்துடைய பல மோட்சங்கிறது சொல்லலையே அப்படின்னு பார்த்தால் இதுல இருந்து அசாத்தா கற்றுக்கொடுக்கும். வர்க்கத்தை ஆசைப்படுறவனுக்கு இந்த யாகம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த யாகம் வர்க்கத்துக்கு சாதனம்னு தெரியுமா தெரியாதா? இல்லைன்னா அவனுக்கு எதுக்காக போய் விதிக்கலாம்? வர்க்கத்துக்கு எது சாதனம் இல்லையோ அதை அவனுக்காக பண்ணுவான். அவனுக்கு தவிர்த்தே வராது. அவனுக்கு வேண்டியது வேற ஏதோ ஒரு பலம் செய்யறது என்ன போன முடியுமா? அந்த பலத்துக்கு உபயோகப்படக்கூடிய சாதனமாக இருந்தால் அவன் அதை பிரவர்த்திப்பானே தவிர இதுக்கு அந்த சம்பந்தம் இல்லை. ஆனா நீ இது செய்யணும்னு சொன்னா செய்ய வேண்டாம். அதனால இந்த விஷயத்தை ஆசைப்படுகிறவனுக்கு இதுதான் சாதனம் அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டுக்கும் அவன் ஆசைப்பட்ட பலத்துக்கும் அவனுக்கு உபதேசிக்கப்படுற சாதனத்துக்கும் ஒரு சாத்திய சாதன சாதனம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இந்த மீமாம்சக்கார் நிறைய சொல்லுவார். சொர்க்ககாமோ எதேக அப்படின்னு வரும். சொர்க்ககாமகானா என்ன? சொர்க்கம் வரணும்னு ஆசைப்படுறவன் அவன் யாகம் பண்ணணும். யாகம் பண்ண சொர்க்கம் வரும்னு சொல்லுவியே, அப்புறம் எதுக்காக சொர்க்ககாமகான்னு சொல்றது இல்லையா? சொர்க்கத்தை வேணும்னு ஆசைப்படுறவன் இதை பண்ணுன்னு சொன்னா அவன் பண்ண வேண்டிய அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த யாகம் சொர்க்கத்துக்கு சாதனம்னு கிடைக்கும். அவன் கிடைக்கணும். அதே விதத்துல இவன் முமுட்சுன்னு சொன்னா மோட்சத்தை ஆசைப்படுறவன் இல்லையா? அந்த மோட்சத்தை ஆசைப்படுறவன் இந்த பிரம்மாத்மி தத்துவ வித்யா பிரதிபத்தியை சம்பாதிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னா இந்த பிரம்மாத்மி தத்துவ வித்யானது இவருடைய மோட்சத்துக்கு சாதனம் அப்படின்னு கிடைக்கிறது. இதுதான் ஸ்ருதி அதான் ஸ்ரௌதா சப்தத்திலிருந்து நேரடியாக கிடைக்கக்கூடிய அர்த்தம் இவ்வளவுதான் இருந்தாலும் கூட ததாபி அர்த்தாத் பிரம்மஜானஸ்ய மோக்ஷா பிரயோஜனம் நிர்திஷ்டம் பவதி. அவன் விசாரம் பண்ணி வேதாந்தத்திலே பிரம்மஜானத்தை அடையணும். அடைஞ்சால் அதனுடைய பிரயோஜனம் என்னன்னா இவனுக்கு என்ன அபீஷ்டமான மோட்சம் இருக்கு அந்த மோட்சம். ததா சதி குதஹ தத் மோக்ஷசாதனம் பிரம்மஜானம் பவதி இத்யபேக்ஷாயாம் ஒரு வாரி இருக்குது. ததாபி புருஷார்த்த வஸ்து காமனானந்தரம் எத்திர பிரவೃತ್ತಿ உபதிஷ்யதே சத்திய தத்தாதனத்துவம் அர்த்தாத் நிர்திஷ்டம் பிரதீயதே. பொதுவாக சொன்னார். இப்ப நான் சொன்ன விஷயம் தான். ஒரு புருஷார்த்தமான இஷ்டமான விஷயத்தை காமனை சொல்லி அந்த விஷயத்துல காமனை சொல்லி அந்த அப்பேற்பட்ட காமனை உள்ளவனுக்கு இதை பண்ண அப்படின்னு ஒரு பிரவೃತ್ತಿயை உபதேசம் பண்ணினால் எந்த விஷயத்துல பண்ண சொல்லி சொன்னதோ அது அவனுடைய அபீஷ்டமான புருஷார்த்த பலத்துக்கு சாதனமாக இருக்கும். புருஷார்த்த வஸ்து காமனானந்தரம் எந்த ஒரு காரியத்தில் பிரவೃತ್ತಿ உபதேசிக்கப்படுறதோ அந்த காரியமானது எதுல பிரவர்த்திக்காம அந்த யாகாவுக்கு தத்தாத்மா இவன் ஆசைப்பட்ட விஷயத்துக்கு சாதனம் அப்படிங்கிறது பொதுவா இருந்துருக்கு. இந்த பெருசாம ததாபதி இப்ப இதுல என்னாச்சு? பிரம்மஜானம் இவருக்கு மோட்சத்துக்கு சாதனம்னு ரொம்ப. ஆனா இந்த பிரம்மஜானம் எப்படி எனக்கு வரும் அப்படின்னு கேட்கணும். பிரம்மஜானம் மோட்சத்துக்கு சாதனம்னா நான் பிரம்மஜானத்தை சம்பாதிக்கணும். இது எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்கணும் இல்லையோ? ததா குதஹ தத் மோக்ஷசாதனம் பிரம்மஜானம் பவதி இத்யபேக்ஷாயாம் அர்த்தாத் அஸ்மாத் சாஸ்திராத் பவதி. இந்த சாஸ்திரத்தினால கிடைக்கும் அப்படின்னு. இது சாஸ்திரத்தை பிரம்மஜானம் விஷயோ நிர்திஷ்டா. அப்ப பிரம்மஜானம்ங்கிறது சாஸ்திரத்துக்கு விஷயம். பிரம்ம விஷயம் பிரம்மஜானம் விஷயம் இது ரெண்டும் என்ன மாற்றமா சொல்றாருன்னு நினைக்க வேண்டாம். பிரம்ம விஷயங்கிறது சொல்லலாம், பிரம்மஜான விஷயங்கிறது சொல்லலாம்.
ஏன்னா விஷயம் பிரயோஜனம் இரண்டையும் ரெண்டு விதமா சொல்றது உண்டு. நீங்க சொல்லுவா உற்பத்தியதையா பிரதிபாத்தியதையா அப்படின்னு. இதிலேருந்து உற்பத்தியாகக்கூடிய விஷயம் ஒண்ணு, இதனால தெரியப்படுற விஷயம் வேறு, அறியப்படுற விஷயம். சாஸ்திரத்தினாலே அறியப்படுற விஷயம் அப்படின்னு சொன்னா பிரம்மம்னு சொல்லணும். சாஸ்திரத்தினால உண்டாகக்கூடிய விஷயம்னு சொன்னா பிரம்ம ஞானம். உற்பத்தியதையா பிரதிபாத்தியதையா அப்படின்னு ரெண்டு விதமா சொல்றது. அந்த விதத்துல பேசுறாங்க. மாற்றி சொல்றாருன்னு நினைச்சுக்குவாங்க. அதே மாதிரி பிரயோஜனத்தையும் அதே மாதிரிதான் வஸ்து தந்திரம் தான். அதாவது பிரம்மஜானத்தை பிரயோஜனம்னு சொல்லுவோம், பிரம்மஜானத்தை விஷயம்னு சொல்லிட்டாரு பாருங்க. விஷயம்னா அந்த பிரயோஜனம் விஷயம் ரெண்டு நிமிஷம் சொல்றது. இதுலேருந்து உண்டாகக்கூடிய பிரயோஜனம், இதனால் உண்டாக்கப்படுற விஷயம், இதனால அறியப்படுற விஷயம். அதே மாதிரி இதனால உண்டாக்கப்படுற பிரயோஜனம், இதனால அறியப்படுற பிரயோஜனம். இப்படியாக ரெண்டு 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 தான் சொல்றது. அதனால விஷயத்துல கூட இதுலேருந்து உண்டாகக்கூடிய விஷயம் என்னன்னா ஞானம்னு சொல்லுவோம், பிரம்ம ஞானம். இதனால அறியக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா அதுக்கு விஷயமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை சொல்லுவோம். இது எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி உண்டு. இல்ல பழைய புத்தகங்கள்ல உண்டு, புது புத்தகத்துல இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் பிராச்சீனமான கிரந்தங்கள்ல நிரூபணம் பண்ணிருக்கு. புதகா அந்த பிரம்மம் வரும்னா இந்த பிரம்மஜானம் எங்கேருந்து வரும்னா இந்த சாஸ்திரத்திலேருந்து வரும்னு சொன்னதுனால இது விஷயம்னு கிடைக்கிறாங்க. அதேவம் முமுட்சுத்வ அனந்தரம் பிரம்மஜான கர்த்தவியோபதேச முக்கியன வேதாந்தானாம் விஷய பிரயோஜன நிர்தேசேபி ஆர்த்தம் சூத்திரஸ்ய வியாபாரம் தர்சயித்வா ததபேட்சிதமபி அர்த்தாத் சூத்ரிதம் அவித்யாத்மக பந்தம் உபவர்ணிய प्रतिज्ञातार्थसिद्धये हेत्वाकांक्षायाम् अस्मिन्नेव तं प्रदर्शयिष्यामः इति व्याख्येयत्वम् उपक्षिप्य व्याख्यापितामः प्रथमं तावत् विषयप्रयोजनयोरुपादाने नियुक्तमाः वेदान्तमीमांसाशास्त्रस्य व्याचिख्यादिकस्य इदमादिमं सूत्रम् असादो ब्रह्मविज्ञाता. இது கடைசியில் சொன்னது பாஷ்யம். வேதாந்த மீமாம்சா சாஸ்திரஸ்ய வியாசிக்ஷாதிகஸ்ய இதம் ஆதிமம் சூத்திரம் அகாதோ பிரம்ம விஞ்ஞானம். இது வந்து பாஷ்யம். இந்த பாஷ்யத்தினுடைய தாற்பயத்தை எங்கேயும் கொண்டு வர சொல்றாங்க. அத்தியாச பாஷ்யத்திலேருந்து குறித்து இவ்வளவு தூரம் பாஷ்யத்தை சொன்னாலே இது எல்லாமே இதோடு சம்பந்தப்பட்டது. எப்படி நான் நேர பாஷ்யகாரத்தை கேட்டா என்ன சொல்றேன், நீங்க முமுட்சுத்வானந்தரம் பிரம்மஜானம் கர்த்தவியம் அப்படிதான் நீங்க சொல்லணும். எங்க அத்தியாச பாஷ்யத்துக்கு வந்து இதுதான் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வந்து வியாக்கியானம் பண்ண வந்து பாஷ்யம் பண்ண வந்ததுன்னா சூத்திரத்தை எடுத்துக்க வேண்டியது, சூத்திரத்துடைய அர்த்தம் சொல்லணும். அதை வச்சுட்டு வெளியிடு தேவைன்னு கேட்டு அதுக்கு வரணும் சொல்ற வெளியில போகல. இந்த சாஸ்திரத்துடைய விஷயம் பிரயோஜனம் ரெண்டு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா? யாரு சொல்லலாம்? யார் ஆரம்பிக்கிறாரோ அவா சொல்லலாம். ஆட்சியக்காரரா இருக்கக்கூடிய நான் சொன்னேன்னா அது போறாது. யாரு இந்த சாஸ்திரத்தை பண்ணியிருக்காரு? சூத்திரக்காரர். சூத்திரக்காரர் நான் சொன்னேன்னா அது வந்து பிராமணிக்கம் இல்லை. அப்ப என்னாச்சு, இந்த சூத்திரமே விஷயத்தின் பிரயோஜனத்தையும் சூச்சனம் பண்றது கொண்டு போகும். இந்த சூத்திரம் விஷய பிரயோஜன சூச்சனம் பண்றது தன்னுடைய அந்த சூத்திராத்மகமான அந்த சாஸ்திரத்துடைய விஷயத்தின் பிரயோஜனத்தையும் எப்படி சூச்சனம் பண்றதுன்னு கேள்வி. எப்படி சூச்சனம் பண்றதுன்னா அதுக்கு இந்த கிரமம் சொல்லுகிறார். பிரம்ம ஜானத்தினாலே இது ஏற்கனவே சொல்ல விஷயம் தான். பிரம்ம ஜானத்தினாலே இவனுடைய பந்த நிவர்த்தி ஏற்படும் அப்படின்னு இந்த விதத்துல தெரிவிக்கிறதுனாலே ஞானத்தினால போகக்கூடிய பந்தம் வாஸ்தவம் இல்லை அப்படின்னு காண்பிக்க. இது வாஸ்தவமா இருந்தா ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுட்டா போகாது. அப்ப பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா இது போதும்னு சொன்னா இது வந்து பிரம்மம் தெரியாததுனால வந்தது. வாஸ்தவம் இல்லைன்னு எப்படி சொல்றது? பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா இந்த பந்தம் போயிடும் அப்படின்னா இதுதான் போனது. பிரம்மம் தெரியாததுனாலதான் வந்ததுங்கிற காரணத்தினாலே பிரம்மம் தெரிஞ்சா இது போயிடும். ஏன் ரஜ்ஜுல தெரியக்கூடிய சர்ப்பம் எப்ப போகும்னா ரஜ்ஜு தெரிஞ்சா போயிடும். ரஜ்ஜு தெரிஞ்சா சர்ப்பம் இருக்கா போனோம் அப்படின்னு கேட்டா அது தெரியாததுனால வந்தது, அந்த காரணத்தினால இதுதான் சொல்லணும். அப்ப அந்த விதத்துல பார்த்துட்டு பிரம்மத்துடைய அஜானம்
இந்த பந்தத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னா அந்த பந்தம் என்னவாச்சு? ஆத்மா அனாத்மா அச்சாரம். இங்கதான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதை நிரூபணம் பண்ணி கடைசியில இந்த சூத்திரத்திலிருந்தே இது எல்லாம் வந்து கொண்டு வந்தோம். இதை சூத்திரமே சூச்சனை பண்றது. வாயால சொல்லலையேன்னு கேட்கக்கூடாது. வாயால சொன்னா அப்புறம் அந்த சூத்திரம் இருக்கு. சூத்திரம்னா கொஞ்சமா இருக்கும். நிறைய விஷயத்தை சூச்சனை பண்ணலாம். எல்லாத்தையும் சொன்னா அது வியாக்கியானம். அதுதான் சொல்றேன். முமுக்ஷுத்வானந்தரம் பிரம்மஜான கர்த்தவியதாபதேசம் முக்கியன வேதாந்தானாம் விஷய பிரயோஜன நிர்தேசேதி. இதுல 2 வேலை பண்றது. வேதாந்தத்துடைய விஷயம் பிரயோஜனம் இல்லைங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கிறது. ஏன்னா அதுக்கு தாற்பயத்தை சொல்றதுக்காக அர்த்தாத் சூத்திரம் வியாபாரம், சூத்திரத்துவ வியாபாரம் இருக்கு. சூத்திரத்துவ வியாபாரம்னா சூத்திரம் இந்த வேலையும் செய்யறதா இதையும் தெரிவிக்கிறது. ததபேட்சிதம் அப்படி இதுக்கு தேவையான அர்த்தாத் சூத்திரிதம் அவித்யாத்மகம் பந்தம் உபவர்ணிய. இவனுக்கு வந்த பந்தமே முதல்ல அவித்யாத்மகம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இது இப்படி சொல்ற இதுக்கு காரணம் என்ன? பிரதிஜை பண்ணியாச்சு ஏற்று சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கும்போது பிரதிஜாதாரத்த குறையே ஏற்று ஆகாங்காயாம் அது இந்த சூத்திரமே சொல்லிக் கொடுக்கும். இந்த சூத்திரத்துல எப்படி சொல்லிக் கொடுக்கிறது நான் நிரூபணம் பண்ணுவேன். சதாவயமஸ்யாம் சாரீரம் மாம்சாயாம் பிரதர்சயிஷ்யாம அப்படின்னு சொல்லி அது பதில் சொன்னார். அஸ்மினேவத்தம் பிரதர்சயிஷ்யாமஹா இது வியாக்கியத்துவம் உபக்ஷித்து. இது ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்காரு. சூத்திரத்துல இது எல்லாம் சொல்லுவோம்னு சொன்னா நான் இப்ப நம்ம பாக்கியத்தை படிக்க மாட்டேன். எனக்கு சூத்திரம் போறோம். சூத்திரம் தானே எல்லாரும் சொல்லிக் கொடுக்குறது. டாக்டரேட்டை சொல்லிக் கொடுக்கும். அப்ப நான் எதுவும் பாக்கியம் படிக்கணும் அப்படின்னு கேள்வி வரும். நான் சொல்லிக் கொடுக்காம உனக்கு தெரியாதுங்கிறதுக்காக சொல்ற பிரதர்சயிஷ்யாம. இதை நான் சூத்திரத்தை வியாக்கியம். இந்த பாக்கியத்தினால இந்த சூத்திரம் வியாக்கியானம் பண்ணப்பட்டால்தான் உங்களுக்கு இந்த அர்த்தம் தெரியுமே தவிர இல்லாதான் தெரியாது. வியாக்கியம் உபக்ஷிக்க. அப்ப இப்ப இது வியாக்கியாதான். இப்ப சூத்திரத்துக்கு வியாக்கியானம் ஆரம்பிக்கணும். அதுக்காக பிரசமந்தாவது விஷய பிரயோஜனையோர் உபாதானே நியுக்தமாக. அதாவது முதல்ல விஷய பிரயோஜனத்தை நிரூபணம் பண்ணுறதுக்கு என்ன காரணங்கிறத காண்பிக்கிறார். வேதாந்த மீமாம்சா சாஸ்திரத்தை வியாதிஷாதிபத்த இதமாதினம் சூத்திரம் அகாதோஷம்